ரோஹித் நல்ல தூக்கம் போல இருக்கே. ஆமாவா? அவன் நிஜமாலும் பத்து தான்டா. பத்து தூங்கிட்டான் அவன். போன் ஒரு ஆ, கரெக்டா கரெக்டா நான் சொன்னேன், ஒரு 3 ஓவர் இருக்கும்போது கால் பண்ணேன், 20 ரன் இருக்கும்போது. டே தூங்கிறாரா, எடுக்கலாம்டா வீடியோ அப்படின்னு பார்த்தா அவன் மேட்ச் ரொம்ப லைக் அதிரடி மேட்ச் தான். ஆனா ஒரு என்டர்டைன்மெண்ட் மேலே நமக்கு இல்ல, சலிச்சு போயிடுச்சு. பார்த்து 6-4 6-4ன்னு பார்த்து பார்த்து சலிச்சிருச்சு. அது ஒண்ணும் இல்ல. காலையில மேட்ச் ஏதோ எப்படி அதனாலதான். டிசிபிபிகேஎஸ் கூட ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, ஒரு த்ரில்லிங்கா போயிட்டே இருந்துச்சு. இவனுங்க மேட்சும் பவுலிங்கும் உழப்படு, ஃபீல்டிங்கும் உழப்படு, என்னாவோ போகுதுன்ற மாதிரி கதையா இருந்துச்சு. சரி, அதான் லைக் ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் வந்துட்டு பஞ்சாப் vs டிசி, அப்புறமேட்டு ஈவினிங் வந்துட்டு எஸ்ஆர்எச் vs ஆர்ஆர், ரெண்டோட மேட்சோட ரிவ்யூமே வந்துட்டு ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஆர்சிபியோட வீடியோ வந்துட்டு எலாபரேட்டாக போடலன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, முந்தா நேற்று வந்துட்டு சிஎஸ்கே வீடியோ போட முடியாதனால அதை நேற்று ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஆர்சிபியோட ரிவ்யூ வந்துட்டு ஒரு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வந்துட்டு அந்த வீடியோவில் லாஸ்ட்டு போட்டிருப்போம். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னாவே ஆர்சிபியோட ரிவ்யூவும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ கரெக்டாக வந்துடும், ஏன்னா ஓட்டு போகிறதெல்லாம் முடியாச்சு. பார்ப்போம். சொல்லுங்க ப்ரோ, பஞ்சாப் vs டிசி. அதான் ஐநூறு பஞ்சாப் ஐநூறு ஐநூறு தாறுமாறான சம்பவம் ப்ரோ. கிட்டத்தட்ட வந்துட்டு எவ்வளோ 600 ரன் அடிச்சிருக்கானுங்களா? 530 ரன்னு கிட்ட 530 போயிருக்கு. ரன்னு, சரி 530 ரன் 530 ரன் அடிச்சிருக்கானுங்க. சிங்கிள் டே. எப்படின்னா, இன்னைக்கு பெரிய மேஜரா இவனுங்க ரன்ஸ் அடிச்சது காரணம் வந்து ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ். ம். ஃபீல்டிங் எக்கச்சக்க கேட்ச் டிராப். அதனால கேஎல் ராகுலும் ஒரு 8 ரன்ல அவுட் ஆக வேண்டியது. சசாங்க் அங்க ஒரு கேட்ச விட்டான். 57 வைசக் விஜயகுமார் ஒரு கேட்ச விட்டான். அது அவனுக்கு ஒரு பெரிய சாதமா. இது ஸ்ரேயாஸ் ஐயர் அடிக்கிறதுக்கு 2 கேட்ச். பெருசா இன்னைக்கு உனக்கு இந்த ஸ்கோர் போட்டது காரணம் பவுலிங் ஃபீல்டிங் தான். இல்லைன்னா எப்பயும் போல 200 அந்த ரேஞ்சிலேயே முடிகிற டோட்டலா தான் இருந்திருக்கும். எனக்கு வந்துட்டு லைக் டிசி டிசியோட ஃபிளாட்டர் பிச் வந்துட்டு எப்படின்னா ப்ரோ, ஈஸி வந்துட்டு ரன் ஸ்கோரிங். அதாவது ஆமா, எனிமோட் 200ங்கிறது வந்துட்டு மினிமம் ரன் ஸ்கோர். அங்கே 200 190 அது வந்துட்டு அவங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா, இன்னொன்னு கிரவுண்டோட டைமென்ஷன் இன்னைக்கு கம்மியா இருந்துச்சு. ரொம்ப கம்மி. பிச் வேற சைடுல மாத்திரம்னா இங்க கிரவுண்டோட டைமென்ஷன் கம்மி. பட் என்னன்னா, பஞ்சாப்ட நல்ல அப்ரோச், பெரிய ஆமாம். ஸ்கோர்ன்ற ஒரு யோசனை இல்லாம நல்லா அட்டாக் பண்ணானுங்க. நான் அதான் அதுவும் இன்னொன்று உண்மையானா மெயினாக என்ன சொல்ல வந்தேன்னா, கேஎல் ராகுல் வந்துட்டு எனக்கு பழைய கேஎல் ராகுல் ப்ரோ. இப்போ இவனுங்கெல்லாம் சொல்கிறானுங்கல்ல, இந்த ஓப்பனிங் வந்துட்டு அந்த அந்த ஸ்பாட்டுக்கு இவன் கரெக்டாக இருப்பான். கேஎல் ராகுல் இருந்தால் போதும், எல்லா ஸ்பாட்டுக்குமே அவன் கரெக்டாக இருப்பான். இன்னைக்கு பாரு, கிட்டத்தட்ட ஆடி இருக்கான் 226 ஸ்ட்ரைக் ரேட்டு. எத்தனை ஸ்ட்ரைக் பால் ரேட்ல தெரியல. அடிக்கும். அதான் 67 பாலுக்கு 152 ரன்னு, கிட்டத்தட்ட ஈவன் 226 தோ ஸ்ட்ரைக். ஈவன் தோ 200. எனக்கு அபிஷேக் சர்மா ஆடினது கூட 190 ஸ்ட்ரைக் ரேட் தான். ஆமா ஆமா 190 187 தான். ப்ரோ. அது அது வந்துட்டு லைக் போன மேட்ச் வந்து நிதிஷ் ராணா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தான். ஸோ அதே பர்ஃபார்மன்ஸ் அப்படியே வந்துட்டு அவனுக்கு கண்டினியூ ஆகுது. டிசியோட சைட் பார்த்தோம்னா பேட்டிங் வந்துட்டு ஹெவியாக தான் ப்ரோ இருக்கானுங்க. பேட்டிங் அடிச்சிடறானுங்க. நான் அகைன் அகைன் வந்துட்டு அக்சர் பட்டேல் மேலே வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அக்சர் பட்டேல் வந்துட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு அவனால சரி இப்போ ஓகே, அவனுக்கு வந்துட்டு ஏதோ லைக் ஆர்ம் இன்ஜுரிங்கிற மாதிரி சொல்கிறாங்க த்ரோ பண்ணும்போது. உன்னால பவுலிங் நீ சீக்கிரம் வர முடியல, ஆனால் அவன் பவுலர்ஸ் போட்டு அடி வாங்குறானுங்க. உன்னால பவுலிங் சீக்கிரம் வர முடியலனா குல்தீப் யாதவ் ஒரு ஓவர் முன்னாடி தள்ளு. இப்ப மிடில் ஆர்டர்ல வந்துட்டு குல்தீப் யாதவ் வச்சு நீ ஒன்றும் பண்ண போறது இல்ல. இப்போ உனக்கு ஸ்டார்டிங்லேயே அங்க வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க, போட்டு பிரி பிரின்னு பிடிச்சிட்டு இருக்கானுங்க. 260 ரன் டார்கெட் மாதிரி ஆடுறானுங்க, அவனுக்கு ஏதோ 150 ரன் டார்கெட் மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்னால பவர் பிளேல உள்ள போட முடியல, தாராளமா குல்தீப் யாதவ் கொடுக்கலாமே. எனக்கு அதுதான் வந்துட்டு இவனுக்கிட்ட புரியவே இல்லை. அதே மாதிரி பேட்டிங்லயும் நீ டாப்பா வந்து இன்னொன்னு performance இன்னைக்கு பண்றது இல்ல. அவங்களுக்கு ஒரு மேஜர் நெகட்டிவிட்டி லுங்கி இல்லாத ஒரு லுங்கி இங்கிடி இது. வந்துட்டு பாவம் ஹார்ட் லக். அவன் வந்துட்டு அது கேட்சுக்கு போயிட்டு விழுந்து பின்னாடி விழுந்து பேக் ஹெட்ல செம இப்ப இன்ஜுரி. நல்லா இருக்கதா அதான் சொல்லிட்டாங்க அதான் அதோட. இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இருக்கான். லைக் வந்துட்டு ஹெட்ல அடி, கொஞ்சம் வந்துட்டு ரெக்கவரி ஹெட்லடி ஆயிடலாம். இல்ல, டிஸ்டன்ஸ் சீக்கிரம் பண்ணிடலான்ட்டாங்க. அதான் ஸோ அது வந்துட்டு இல்ல, போட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் கிரிக்கெட்லயே வந்துட்டு இப்பதான் ஆம்புலன்ஸ் உள்ள வந்துட்டு கிரவுண்ட், எனக்கு எனக்கு பயமாயிடுச்சு எனக்கு. ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. அதான். ஃபுல் ஆமா. ஹியூஸ் ஹியூஸ்க்கு ஒரு மாதிரி டோ டைம் ஆச்சுல. ம், சீனா ம். பாட் போட்டு இறந்தாங்க. ஆமா. எனக்கு அது மாதிரி ஏதோ ஒன்று முடிஞ்சிருச்சு போலக்குன்னு தான் பயம். என்ன எல்லாம் ஒரு மாதிரி என்ன ஆயிட்டாங்க, சாக்காய் மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருந்தானுங்க. இல்ல இல்ல, ஆமா கோச்சிட்டு ஆமா. கொண்டுட்டாங்க போலக்கு. இல்ல என்னன்னா அப்படிதான் லைக் இருந்துச்சு. உடனே வந்துட்டு பிசியோ வந்துட்டு லைக் அவன்கிட்ட இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, கேட்டாங்க, அவனும் பதில் தான் சொன்னான். ஸோ ஹோப் ஹி வில் ரெக்கவரி சூன். ஓகே. அப்புறம் வந்துட்டு நிதிஷ்குமார் நிதிஷ் ராணா வந்துட்டு நான் அப்ளஸ் பண்ணி அவனும் செம்ம பேட்டிங். கிட்டத்தட்ட நல்ல வந்துட்டு பேட்டிங். ஒருத்தன் இப்ப கேஎல் ராகுல் மட்டுமே அந்த பக்கம் இன்டென்ஷனோட ஆடினா பத்தாது. நிதிஷ் ரெட்னாவும் இந்த பக்கம் ஆனதுனால தான் இந்த 260ங்கிற ஒரு ஸ்கோர் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடிஞ்சு. பிரிச்சுட்டானுங்க. அதாவது வந்துட்டு அவனுங்களுக்கு அக்சர் பட்டேல் ஓவர்ல 40 ரன்னு, பிராட் இது ஜேவியர் பிரிட்டன்ல வந்துட்டு 69 ரன் கன்சியூம் பண்ணிருக்கான். அதே 69. மாதிரி அவனும் விஜயகுமார் வைஷக்கும் தான் அதிகமா எக்ஸ்பென்சிவ், ரொம்ப மார்க்கோ எக்ஸ்பென்சிவா போயிருந்தாங்க. மார்க்கோ யான்சன் 45 ரன் அடிச்சிருக்கானுங்க ப்ரோ 4 ஓவருக்கு. அதான் மெயின் போலர் அர்ஷ்தீப்பே போட்டு அடிச்சிருந்தானுங்க. 12ல போயிருந்தானே எக்கனாமில.
அதான் லைக் வந்துட்டு இப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒரு நிசங்கா அதே தான் நான் சொன்னேன்ல, அப்படியே அவனோட அந்த ஃபார்ம் வந்துட்டு அவனுக்கு கண்டினியூ ஆகுது, அப்படியே அதே டிராபேக் தான். பட் அங்க இருந்து ஒரு 265 வந்துட்டு செம்ம டார்கெட். நான் நினைச்சேன் ஈஸி வின்னு ஆனா இல்ல, முடிச்சிட்டானுங்க. எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு பஞ்சாப் இதை சேஸ் பண்ணிடுவானுங்கன்னு. ஏன்னா அதான் அவன் சும்மா சொல்லக்கூடாது ப்ரோ, அவன் பேட்டிங்ல என்ன பாரு ப்ரோ, எப்படின்னா ரொம்ப ஸ்டேபிள் பண்ணி ஆடுறான் கேம். நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ப்ரோ. லைக் அதர் கேப்டன்ஸ் எந்த இந்த அக்சர் பட்டேல் இப்ப ரியான் பராகும் அடுத்த மேட்ச்சுக்கு வர. ரியான் பராக்லாம் இன்னைக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு அவன் என்ன பண்றதுனே அவனுக்கு தெரியல. நான் வந்துட்டு ஒன்னே ஒன்னு தான் சொல்றேன், ஸ்ரேயஸ் ஐயரை பார்த்துட்டு கத்துக்கோங்க எல்லாருமே. அவன் வந்துட்டு கேம் இன்டென்ட் ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. அதுக்கேத்த மாதிரி உன்கிட்ட இருக்கிற பவுலர்ஸ் அடி வாங்குறானா அவன்கிட்ட மூஞ்ச காட்டாத போயிட்டு. பந்து போட்டு அடி வாங்கினா எல்லாருமே வந்துட்டு எல்லா நேரத்தையும் நல்லா பவுலிங் போட்டுற முடியாது. சம்டைம்ஸ் வந்துட்டு பவுலர்ஸ்க்குமே வந்துட்டு பேட் டேவா இருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன்கிட்ட வந்துட்டு நீ பாலை இது பண்ணிட்டு போறதோ இல்ல ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுறதோ அதெல்லாம் வந்து லாஜிக்கே கிடையாது. நீ ஃபீல்டிங்ல தப்பு இன்னைக்குமே. பட் சஷாங்க் சிங் கேட்ச் விட்டான். ஏதாவது சொன்னா ஜெய் சேரு. ஆக்சுவலி லாஸ்ட் கேமே அதை வந்து ரெக்கி ஆஹ் பாண்டிங்ல இருந்து காப்பாத்துற மாதிரி சின்ன சின்ன ரியாக்ஷன் அவன் சூப்பரா பண்றான் bro. அதான் ப்ரோ, அவன் டீமோட அவன் இவனுங்க எங்கேஜா போறான். அவன் தான் உண்மையாவே ஆறா காட்டுறான் கடந்துட்டு எல்லாத்தையுமே ஏன்னா சூப்பரா பண்றான். மக்களின் கேப்டன்னா மக்கள் சும்மாவா? கேப்டன். லைக் அவன் வந்துட்டு அவன் தான் ப்ரோ. லைக் இந்த ஏரால என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கேப்டன் வந்துட்டு ஷேஸ் ஐயர் தான் இன்னுமே அன்டிபிட்டபிள். ஐயோ, இத பேச போனா ஒரு கும்பல் கிளம்பிறானு. அப்ப ரஜத் பண்டிதார் யாரு வந்தாரு. ப்ரோ ஏய் ரஜத் ரஜத் வேற உனக்கு ஸ்ரேயாஸ் வேற புரிஞ்சுக்குங்கடா. ரஜத் இருக்க டீம் ஒரு சூப்பரான team. எவனுமே அங்க யங்ஸ்டர்லாம் இல்ல. அங்க எவன் யங்ஸ்டர் எவனுமே இல்ல. மிஞ்சி போனா ரசிகர் மட்டும் தான் யங்ஸ்டர். ஏய் இங்க இருக்கிற ஃபுல்லா யங்ஸ்டர் தான்டா. உனக்கு டீமே ஒரு மாதிரி நியூ காம்பினேஷனோட டீம் தான். கூப்பர் கல்ல இருக்கட்டும், பிரியன் ஷாரியஸ், சிம்ரன் எல்லாருமே யங்ஸ்டர். அவனை எப்படி ஹேண்டில் பண்றான் ப்ரோ? இப்ப வரைக்கும் அன்பீட்டர் ப்ரோ அவனுங்க. அதான் ப்ரோ, நான் வந்துட்டு பட்டிதறியுமே வந்து டவுன் பண்ணி பேசல. அவனுக்கு ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கானுங்க. ஆனா நல்ல கேப்டன்சி பட்டிதல் இருந்து. ஆனா ஷேசர் வந்துட்டு ஷேசரும் ரிக்கி பாண்டிங் சேர்ந்து ஒரு டீமை பில்ட் பண்ணிட்டானுங்க. முடிஞ்சா இவனுங்களை அடிச்சு புதுசாதான் காட்டுங்க காட்டுறேன். அப்படின்னு. இதுல எத்தனை பேர் ப்ரோ வந்துட்டு இந்தியன் கேப்டு பிளேயர் எண்ணி எண்ணி சொல்லுங்க. பிரியன் சார் ஆடி இருக்கானா? இல்ல பிரசிடென்ட் சிங் உங்களுக்கு ஆடி ரெண்டே இருக்கானா? பேர் தான், அதான் ஸ்ரேயஸ் அர்ஷ்தீப் மட்டும் தான் உங்களுக்கு ஹர்தீப் கேப்டன் சிங். பிளேயர்ஸ். அதுதான், மத்தபடி எல்லாரையுமே வச்சு பயங்கரமா ஆடி இருக்கான். அதுவும் இல்லாம அவன் ஆடின நாக்கு சரியான நாக்கு. ஸ்டார்டிங்ல ஈவன் தான் வந்து உங்களுக்கு பேக்கப் கேப்டனே கிடையாது கிடையாது ப்ரோ உங்களுக்கு. ப்ரோ எனக்கு இன்னொன்னு என்னன்னா யோசிக்கிறோம் ப்ரோ, இவனுக்கு என்னடா 4 ஓவருக்கு 80, பார்த்தா 5 ஓவருக்கு பக்கமா 100க்கு பக்கத்து போயிட்டு என்னடா விளையாடுறீங்க நீங்க? 110 அடிக்கிறீங்க நீங்க பவர் பிளேல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எப்பயுமே பிரப்சிமன் சிங் வந்துட்டு அவனோட பாடியை வச்சு நிறைய பேர் சொல்றாங்க ப்ரோ அவனுக்கு வந்து மூவ்மெண்ட் வேகமா கொடுக்க முடியாது. பாத்தீங்களா மூவ்மெண்ட் அடிச்சு பிரிச்சு எடுத்துட்டான் பிரப்சிமன் ப்ரோ சிங். அவன் ரொம்ப நம்ம எப்படி சொல்றோம்னா ஃபிட்னஸ் கன்சர்ன்லாம் அவனுக்கு இல்ல ப்ரோ. அவன் உண்மை அவன் ஆக்சுவலி அவன் பாடி ஷேப்பே அதுதான். அவனுக்கு வந்து ஃபிட்னஸ் கன்சர்ன் அதெல்லாம் கிடையாது. அவன் பாடி ஷேப் அதுதான். இப்ப சர்ஃப்ராஸுக்கு இருந்துச்சுன்னா அது ஃபிட்னஸ் கன்சர்ன் இருந்துச்சு. சர்ஃப்ராஸ் பிருத்வி ஷாக்கா ஃபிட்னஸ் கன்சர்ன் இருந்துச்சு. இவனுக்கு பாடி ஷேப்பே அதுதான். அதனால இவனெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. இப்ப சஞ்சு பார்த்தோம்னாலுமே ஒரு மாதிரி ஆள் வெயிட்டா கனமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பாடி ஷேப்பே அதுதான் அவனுக்கு. லைக் அதுதான் அதான் bro சொல்ல வந்தாங்க. Like, கே கே இது கேளுங்கிற பாருங்க. ஷேசரோட கேப்டன்சி வந்துட்டு எக்ஸலண்ட். அவனை வந்துட்டு நான் குறை சொல்லணும் அப்படின்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவனோட மெயின் டிசி பண்ண ஒரே தப்பு, எக்கச்சக்க கேட்ச் மிஸ். கருண் நாயர் என்னடா டேய் கையில வந்து ப்ரோ. இல்ல இதுதான் ரெண்டு ப்ரோ. ரெண்டு டீமே தான் இன்னைக்கு. அதாவது கேச்சஸ் வின் மேட்சஸ் சொல்லுவாங்கல்ல, அது ஷேசரோட அந்த கேட்ச் அவன் லாங் ஆன விட்டதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ரீசன். மேட்ச் அங்கேயே முடிஞ்சு குல்தீப் யாதவ் கேட்ச் எடுத்து போட்டு தானே ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கும். பின்னாடி என்னதான் ஸ்டாயினிஸ் ஜான்சன் இருந்திருந்தாலுமே நீ அந்த கேட்சை பிடிச்சி தான் உனக்கு ஒரு மொமெண்டம் திரும்பி இருக்கும். ஸோ வந்துட்டு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. புவர் ஃபீல்டிங் ரெண்டு. இன்னைக்கு வந்து 4 டீம் ஆனானுங்க. 4 டீமுமே புவர் ஃபீல்டிங். நாலுமே போர் ஃபீல்டிங். நாலுமே புவர் இன்னைக்கு ஃபீல்டிங். கேஎல் ராகுலோட 150க்குமே 2 கேட்ச் மிஸ். ஆமா கேட்ச் மிஸ். ஸோ அங்கிருந்து வந்துட்டு பிரியன் ஷாரியா வந்துட்டு ஒரு எக்ஸலன்ட் 17 பால்ல. பிரப்சிமரன் சிங்க்கு நான் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். 26 பால்ல 76 ரன். நீ என்னதான் 26 பால்ல 74 அடிச்சாலும் நான் தூக்கிட்டு வருவேன். 25 பால்ல சுரேஷ் ரெய்னா 25 பால். நான் ரைனா தூக்கிட்டு வந்து இங்க வந்து முன்னாடி முட்டு கொடுக்க. ஸோ ரைனா ஃபேன்ஸ் ஜோக்ஸ் அபார்ட், பிரியன் ஷாரியாவோட பிரப்சிமரனோட வேகன் மீன் சூப்பரா இருந்துச்சு. எல்லா பக்கமும் ரொட்டேட் பண்ணிருக்கான் ஸ்ட்ரைக்கர். லைக் அதான். அப்புறம் வந்துட்டு கூப்பர் கான்லி வந்துட்டு இன்ஷியலா தான் அவன் நல்லா ட்ரை தான். லைக் 17க்கு அவுட் ஆயிட்டான். ஷேசர் வந்துட்டு அவன் தான் ப்ரோ ஆளே. ப்ரோ ஒரு கால்குலேட் போட்டுறான் ப்ரோ. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 ஓவர் இருக்கா, 80 ரன் அடிக்கணுமா, 10 ரன்னுக்கு ஆடு போதும். ஒரு 4 சிங்கிள் ஒரு அவன் கரெக்டா பிரப்சிமரனோட விக்கெட் கூப்பர் கானோட விக்கெட் போனோடனே ரொம்ப ஸ்லோவா இருந்தான். நேகல் வந்துட்டு அதான் சொல்லியிருந்தேன், நீ பொறுமையா பாத்துட்டேன். ஏன்னா அப்போ ரெக்வயர்ட் ரன் உங்களுக்கு 11 தான் இருந்துச்சு. 11 இப்ப இருக்க சிச்சுவேஷன் ரொம்ப ஈஸி. அப்படின்றப்போ அவன் தெரிஞ்சு சரி பொறுமையா ஆடுவோம். ஆனா ரெக்வயர்ட் ரன் எப்பயுமே அவன் 12 தாண்டவே விடுது. அதிகபட்சம் 12.15 தான் போச்சு அவனுக்கு. கொண்டு ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி கொண்டு வந்தானுங்க. கொண்டு போய்
கொண்டு போய் ஹிஸ்டரியில எழுதுங்க, ஷேயஸ் ஐயர் கேப்டன்சில 260 ரன்னை சேஸ் பண்ணானுங்க, 9 பால் ஆனாலும் மிச்சம் வச்சு அப்படின்னு. அவன் உண்மையா டவுலத்து தான் ப்ரோ. முடிச்சிட்டு அவன் ஆட்டுக்கு கேஷ் நடந்து போறான், செலிப்ரேஷன் எல்லாம் எதுவுமே இல்ல. ப்ரோ அதான் ப்ரோ, வேணா அப்படின்ற மாதிரி போறாங்க. அது அதான். போனது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த இது காமன்வெல்த் பேங்க் சீரிஸ் 2008ல இந்தியா இந்தியா வந்து ஆஸ்திரேலியா அடிச்சிடும் தோனி கேப்டன்சில. ஆமா அடிச்சு ஆமா. தோனி என்ன சொல்லிருக்காரு, நீ வந்து யாருமே செலிப்ரேஷன் பண்ணாதீங்க, சும்மா விட்டுட்டு போகன்ற மாதிரி. அதே மாதிரி டவுலத்தை காமிச்சிட்டே தான் போனான். இந்த அதான் bro. செலிப்ரேஷன் முடிந்தா கூட இவனுக்கு அழுதுருப்பானு, செலிப்ரேஷனே பண்ணாம போனோம்னா இது தான் இது ரொம்ப ஹிஸ்டரி ப்ரோ. மரியாதை. ஆனா நான் எழுதி தரேன் ப்ரோ. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 266 டோட்டல் எல்லாம் வந்துட்டு சான்ஸ் இல்ல. அதுவும் எத்தனை பால், 7 பால் ரிமைனிங் வச்சு முடிச்சிருக்கான். மனுஷனாடா, ஏழு பால் ஸ்பேர் பண்ணி வச்சிருக்காரு. மனுஷனாடா நீ ஸ்ரேயஸ் ஐயர், யாரா நீ? ஆக்சுவலி பஞ்சாப் கிங்ஸ் அவனுக்கு அகைன்ஸ்டா தான் இந்த ரெக்கார்டே வச்சிருந்தாங்க 262. ஆமா ஆமா. அதையும் பிரேக் பண்ணி முடிச்சிட்டான். அதையும் பிரேக் பண்ணி முடிச்சிட்டானுங்க. அதே மாதிரி சஷாங்க் சிங் விட்ட கேட்சுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 2 4 ஒரு 6 அடிச்சு மேட்ச் முடிச்சுட்டு முடிச்சிட்டான். ப்ரோ. நான் இப்பயே சொல்றேன் ப்ரோ, பஞ்சாப் டீம் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, அவனுங்க பிளேயர்ஸை வந்து டிமோட்டிவேட் பண்ணவே மாட்டானுங்க. கேட்ச் மிஸ் பண்றானா சரி ஓகேவா, அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். இப்ப இன்னும் 2 மேட்சுமே சஷாங்க் சிங் கேட்சை விட்டான் ப்ரோ. அவன்கிட்ட போய் மூஞ்ச காட்டினானுங்களா, உள்ளுக்குள்ள இருந்தாலுமே அந்த பிளேயரை தட்டி கொடுத்து அவனை ஆட வைக்கணும். அப்பதான் அவன்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியும். அதை சூப்பரா ரிக்கி பாண்டிங்கும் ஷேயஸ் ஐயரும் பண்றானுங்க. ஹேட்ஸ் ஆஃப். என்னன்னாலும் சொல்லுங்க ப்ரோ, அவன் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் அங்க இருக்கும் ப்ரோ. ஆமா. அங்க இருக்க எல்லாருமே ஆஸ்திரேலியன் கோச், அவன் ஆஸ்திரேலியன் மைண்ட் செட் தான் அவனுக்கு. சோ லைக் இவனுங்க இப்படியே இங்கிட்டு வரும்போது இங்க அப்புறம் மேட்ச் சப்பையா போன மாதிரிதான் அதான் வரேன். இருந்துச்சு. விளையாடுற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அதான் வரேன் கண்குளரா இருந்துச்சு. வந்துடுறேன் அந்த மேட்சுக்கு வந்துடுறேன். ஸோ வந்துட்டு இப்போ மேட்ச் வந்துட்டு இது ஓவர். லைக் மதியம் நடந்த மேட்ச் பார்த்துட்டோம். இப்போ வர மெயின் பிக்சர் டெல்லிங்கிற பாருங்க, ஆர்ஆர் விசஸ் ஆர்ஆர் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ, இந்த 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 வாரத்துல 5 நாளுக்கு 500 அடிச்சிருக்கானுங்க ப்ரோ. திலக் வருமாள் ஆரம்பிச்சு எல்லாமே மன்னிச்சிருக்கு ப்ரோ. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் 19 கிட்ட போட்டிருந்தானுங்க ப்ரோ இவனுங்க. ராஜஸ்தான் கிட்டத்தட்ட 19 தண்டத்துக்கு கொடுத்துருக்கானுங்க. ஸோ லைக் ஜெய்ஸ்வால் வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு கிளிக் ஆகல. நான் வந்துட்டு ஜெய்ஸ்வால் வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். ஜெய்ஸ்வால்லாம் எப்படின்னா ஒரு டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன். அவன் நின்னானா ஒரு மேட்ச் எங்கேயே கொண்டு போயிருவான். அவுட் ஆனாலும் இவங்க டீம்ல பின்னாடி ஆடுறதுக்கு ஆள் இருக்கானுங்க. ஒரே நாளா இருக்காது. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் நான் எந்த டிராபேக்குமே சொல்ல மாட்டேன். ஒரு டிராபேக் இருக்கு. நான் ரியான் பராக் மேல எனக்கு செம்ம கான்ல இருக்கேன் ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு நான் பேசிடுறேன். நான் ஒரே ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 2 பேருமே ஆன்சர் சொல்லுங்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடக்கூடாது மேட்ச் அப், இதெல்லாம் வந்துட்டு இன்னுமா ப்ரோ இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்ல இருக்கு ப்ரோ? நான் என்ன சொல்லிடுறேன்னா, அக்கில் ஹுசைன் வந்துட்டு குவிண்டன் டிகாக்கு போடுறான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பால் 6 போனுச்சா, அடுத்த 5 பால் அவனை கதற வச்சு அந்த பக்கம் அவன் சிங்கிள் தட்டிட்டு ஓடனான். குவிண்டன் டிகாக் நல்லா கவனிச்சு வச்சுக்கேன், குவிண்டன் டிகாக் இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகி பார்த்துக்கவே மாட்டோம். அதான் அவன் ஒன்ஸ் ப்ளூ மூன்ற கதையா தான் இருக்கும். அவன் குவிண்டன் டிகாக் வந்துட்டு சிங்கிள் தட்டிட்டு அந்த பக்கம் ஓடனா போதுன்னு சொல்லிட்டு குவிண்டன் டிகாக் அகில் அதை விட இன்னும் பெட்டரா திலக் வர்மா செட்டில் ஆனா பொசிஷன்ல விக்கெட் எடுத்தான். அது ஒண்ணு. அதுவும் இல்லாம இன்னொன்னு என்ன நான் சொல்ல வரேன்னா, நீ வந்துட்டு டாப் கிளாஸ் பவுலர் வச்சிருக்க. ஜடேஜா வந்து சும்மா கிடையாது. நீ வந்துட்டு 6 ஓவருக்கு 90 ரன் அவனுக்கு பார்ட்னர்ஷிப் அடிச்சிட்டாலுமே அந்த நேரத்துல வந்து ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுப்பான். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவனை நீ வந்துட்டு யூஸ் பண்ணாம இருக்கிறது எனக்கு ரியான் பராக் மேல ஒரு செம கான்ல இருக்கேன். அதுவும் இல்லாம ஜடேஜா ஒரு பக்கம் இருக்கட்டும் ப்ரோ, ரவி பிஷ்ணா யாரு ப்ரோ டாப் லீடிங் விக்கெட் டேக்கர்ல அவன் ஒன் ஆஃப் த விக்கெட் டேக்கர். அவன் 3rd 4th இருந்தான் ரவி பிஷ்ணாய். அவனுக்கு ஓவர் தரல, 2 பேத்துக்கு ஒரு ஓவர் கொடுத்து வச்சிருக்கீங்க. எனக்கு புரியலையே. சின்ன ஸ்பிட்ச்னா பிளாட் பிட்ச்னா ஸ்பின்னர் போட்டா விக்கெட் விழாதா? எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்பின்னரோ இல்ல வந்துட்டு இன்ஃபார்ம் ஸ்பின்னரோ எப்படினாலும் அது லெஃப்ட் ரைட் காம்போலாம் இல்ல, ஒருத்தவன் போட்டு எடுக்கணும்னா எடுத்துடலாம். ஸோ தயவு செஞ்சு கேப்டன்சி வந்துட்டு ஸ்பின்னருக்கு வந்துட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டுக்கு லெஃப்டே போகக்கூடாது, ரைட் ஹேண்டுக்கு ரைட்டே போகக்கூடாதுங்கிறதுலாம் அதெல்லாம் பழைய மெத்து விட்டுருங்க. இப்ப மாடர்ன் டே கிரிக்கெட்ல அது ஃபுல்லாமே மாறிடுச்சு. ப்ளீஸ் அது ஒரு கன்சர்னா கூட எடுத்து அது யோசிங்க உங்களோட. அது என்னடா ப்ரோ, அது அப்பப்போ அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்சின்றத காமிச்சிடுறானுங்க இவனுங்க. ஒரு ஏரியால காமிச்சிடுறானுங்க எப்பயுமே. அது ருத்ராஜுமே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஸ்பின்னர் ட்ரெஸ் பண்ணி போட ஆரம்பிக்கிறான். இப்போ வந்துட்டு ருத்ராஜ் வந்து எப்பவுமே ஃபாஸ்ட் பேஸ் வந்து கேப்டன் ப்ரோ. அவன் வந்துட்டு அது ஃபேவரா தான் போவான். ஆனா அவனுக்கு ஹிட் ஆகி அவன் எப்ப வந்துட்டு ஸ்பின்னை நம்ப ஆரம்பிச்சானோ அங்கேயே முடிஞ்சிருச்சு ப்ரோ. சிஎஸ்கேக்கு வரலாறே இருக்குது ப்ரோ. அஸ்வின் ஜடேஜாவும் உள்ள வந்தானுங்கன்னு வச்சுக்கோவேன், பிரிச்சு எடுத்துருவானுங்க. ஸ்பின்னு தான் அவனுங்க 2 பேர் தான். அதே மாதிரி ஹர்பஜன் இருக்கும் போதும் சரி, நமக்கு சிஎஸ்கேக்கு ஒரு பிக்கஸ்ட் பிளஸே வந்துட்டு பேஸ் பவுலிங் தவிர ஸ்பின்னு தான். இடையில வந்து மோயின் அணில 2 ஓவர் போட்டு அங்க அது லைக் அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிடும். நான் சூரியவன்ஷே வந்துட்டு எக்ஸலண்ட். நான் வந்துட்டு
லைக் பத்துமே கூட சொல்லியிருந்தான், இல்ல மச்சான் அவன் ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டானுங்க, அது வந்துட்டு ஈஸியா குத்தி போட்டா எடுத்துறானுங்க. இல்ல ப்ரோ, ரீட் பண்ணானுங்க அவனை. அதான் சூரியவன்ஷியை வந்துட்டு ரீட் பண்ணானுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஷார்ட் பால் வந்துட்டு ஒரு ட்ரபிள் இருக்கு, அவனுக்கு இன்டூ த பாடி போட்டோம்னா ஒரு சான்ஸ் தரான் கண்டிப்பா. லைக் அப்படி மிஸ் பண்ணோம்னா எனக்கு இன்னைக்கு சூரியவன்ஷி ஆடின நாக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ. அவன் வந்துட்டு எல்லா பாலுமே சுத்த ட்ரை பண்ணல. நீ பாத்தீங்கன்னா வேணுங்கிற பால் அவனோட லென்த்ல இருக்கிற பாலை மட்டும் தூக்கி வெளியில அடிச்சிடறான், அடிச்சது மற்ற பால் ரொட்டேட் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி ஆனா அவன் எங்கேயோ போயிடுவான். ஃபாஸ்டஸ்ட் 1000 ரன் தொட்டது இவன் தான். ஆமா, மிச்சல் ஓவர் முதல்ல இருந்தான். 400 அவனை இப்ப பாஸ் பண்ணிட்டான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய விஷயம் ப்ரோ. அவ்வளோ சீக்கிரமாலாம் அச்சீவ் பண்ணிட முடியாது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சூரியவன்ஷி. ஜூரலுக்கு நான் வரேன். என்ன பேட்டிங் தெரியுமா ப்ரோ, அவன் தான் ப்ரோ ப்ராமிசிங்கா. ஒருத்தன் இங்க எக்ஸ்ப்ளோசிவ் ஆடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அங்க கிளாசிக்கலா ஆடிட்டு இருக்கான் கேம், சூப்பரா கொண்டு போனான் கேம். இவன் இவன் சூரியவன்ஷி எப்பயுமே கிளாசிக்கல்லாம் ஆட மாட்டான், இவன் எக்ஸ்ப்ளோசிவ் தான். அப்ப அவன் தெரிஞ்சுட்டு அங்க கிளாசிக்கலா ஆடுறான், கிரவுண்டா தான் அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கிரவுண்டோட பவுண்டரிஸ் போய்கிட்டே இருக்காங்க ஜுரேல்ல இருந்து. லைக் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெரீரா வந்தான். அவன் வந்துட்டு ஒரு டீசெண்டான ஒரு 33 ஒரு நல்ல 206 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. ஸோ அதுவுமே வந்துட்டு அவன் நல்ல ஆடிட்டர் தான். ஸோ அந்த இன்னிங்ஸ் என்ன தேவையோ அதை ஆடினா. டோட்டல் வந்துட்டு 228 செட் பண்ணானுங்க. ஓகே, கம்மிங்ஸ் வந்தாரு. கம்மிங்ஸால ஒரு சேஞ்சும் ஆகல, எப்பயும் போல 49 ரன் கன்சியூம் பண்ணிட்டாங்க. இது 20 கம்மிங்கிற பாருங்க, அவன் பேர் பிரஃபுல் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. பிரஃபுல் ஓவர்ல 49 ரன் கன்சியூம் பண்ணிட்டாரு. ஏன்னா ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் அவரை டிமோட்டிவேட் பண்றேன் அப்பெல்லாம் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவர் 3 விக்கெட் எடுத்தாருல ப்ரோ, சூப்பர், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த 3மே வந்துட்டு ஒரு இன் ஸ்விங்கோ, ஒரு அவுட் ஸ்விங்கோ, ஒரு நல்ல யார்க்கரோ, ஒரு நல்ல லென்த்ல போட்டு விழல. வந்துட்டு ஒன்னு வந்துட்டு எட்ஜ் ஆகி போல்ட் அடிச்சிச்சு, மீதி பேலன்ஸ் 2 கேட்ச். ஸோ நான் கிரெடிட் தரேன். பட் அதை வச்சு இவங்க ஓவர் ஹைப் பண்ணி இப்ப பிரபுல பார்த்தாவே அடிக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு அவனுக்கு வந்துட்டானுங்க. பிரபுல அடிச்சா இவனுங்க டீம் கொலாப்ஸ் ஆகும்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சானுங்க. 2 மேட்சா இட்ஸ் மோர் ஓவர் 50 கன்சியூம் பண்ணிட்டு இருக்காரு. போன மேட்ச் 50க்கு மேல, இந்த மேட்ச் 49 ரன். பேட் கமிங்ஸ் மட்டும் சூப்பரா போட்டிருக்கான், 6.80 எக்கனாமி. அவனை அடிக்க முடியாது எப்பயுமே. அவன் வந்து ஆஸ்திரேலியன் சரியா செய்யற ப்ரோ, அவனை வந்துட்டு அடிக்கவே முடியாது. அதே மாதிரி வந்துட்டு நான் இன்னொன்னு சொல்லணும்னா சகீப் ஹுசைன் வந்துட்டு ப்ரோ எல்லாமே இந்த இன்டர்நெட் தான் ப்ரோ காரணம். அவனுக்கு என்ன தெரியுமா பண்றானுங்க, சகீப் ஹுசைன் 6 அடிச்சது இல்ல இத்தனை மேட்ச்ல யாரும் அப்படி இப்படின்றானுங்க. இவனுங்க வரும்போதே கங்கணம் கட்டிட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன், இப்ப மாடர்ன் டே கிரிக்கெட்ல இன்னைக்கு ஒரு பிளேயர் வந்தாலே நாளைக்கு அவன் என்னன்ற அளவுக்கு ரீட் பண்ற அளவுக்கு அனலிஸ்ட் நிறைய வந்துருச்சு. அதுக்குன்னு ஒரு அனலிஸ்ட் இருக்கா, நிறைய டெக்னாலஜி இருக்கு, எவ்வளவோ வளர்ந்துருச்சு. இன்னைக்கு நீ டெபியூட் ஆனேன்னா நாளைக்கு நீ எப்படி போடுறன்றத கண்டுபிடிச்சிடறானுங்க. இதை வச்சுட்டு இவனுக்கு விளம்பரத்துக்காண்டி அவனுங்களை போட்டு ஒரு நேமாக்கி அவனுங்களை அப்புறம் அடிச்சோடனே அது ஒரு கெட்ட பேரா போயிருது அவனுக்கு. அடுத்து அவன் ஏதோ டிமோட்டிவேட் ஆகி ஃபார்ம் அவுட் ஆயிடுறானுங்க. நிறைய யங்ஸ்டர் அது மாதிரி போயிட்டானுங்க. லைக் நான் அதைதான் நான் இப்ப சொல்ல வரேன். என்னன்னா ஒரு சகீப் ஹுசைன் வந்துட்டு ஒரு சூப்பர் பவுலர். ஆனா நீங்க வந்துட்டு இன்டர்நெட்ல வந்துட்டு அந்த மாதிரி ஹைப் கொடுக்காதீங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவன் போட்டானா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு குறிப்பு, சகீப் ஹுசைன் 3 வருஷம் வந்து சிஎஸ்கே நெட் பவுலர் இருந்திருக்கான். ஆமா தெரியும். அதான் பிளம்பிங்க போட்டு திட்டிட்டு இருந்தானுங்க, இவன் கண்ணுக்கு தெரியலையாடா அப்படின்ட்டு. லைக் சகீப் ஹுசைன் ஓவர் வந்துட்டு பிரிச்சிட்டானுங்க. 62 ரன் 4 ஓவருக்கு. இவன் என்ன 6 அடிக்க மாட்டானா, நீ எப்படி நீ என்கிட்ட 6 அடிக்காம பந்து போடுறன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு பிரிச்சு எடுத்துட்டானுங்க. ஸோ 228 டார்கெட், 229 டார்கெட்டு. இப்போ அப்படியே கீழே வந்தோம்னா எஸ்ஆர்எஸ் பேட்டிங். ஹெட் வந்துட்டு ஸ்டார்டிங்கே ஒரு கேட்ச் கொடுத்தான். ஜொஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு அவனை அடிக்கவே முடியல ப்ரோ இந்த சீசன். அவனை ஃபர்ஸ்ட் ஓவர் வந்துட்டு ஆக்சுவலி அவனோட பேஸே தான் ப்ரோ அவனுக்கு ஒரு நெகட்டிவிட்டி. ரொம்ப ஓவர் பேஸ் ஆகும்போது என்ன ஆகுது, பால நீங்க தொட்டினாலே ஒரு பக்கெட் பவுண்டரி பேரு. இன்னொரு ஜெய்ப்பூருமே சின்ன கிரவுண்ட் தான், டைமென்ஷன் சின்னதா இருந்துச்சு. நீ தோற்ற நான் என்ன சொல்றேன், ஒரு பால் 2-3 பால் வேரியேஷன் தான் மாத்தேன், ஏன் பேஸே போட்டு தொலைற ப்ரோ. இல்ல லைக் ஜொஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு போன சீசன் வந்துட்டு அவன் பேஸ் நல்லா இது பண்ணான். இந்த வருஷம் வந்துட்டு அவனோட பவுலிங்கை வந்துட்டு நான் 1% கூட குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாமே 145 கண்ட்ரோல்ல வச்சிருந்தான். இன்னைக்கு ஹெட்டுக்கு போட்டான், ஃபர்ஸ்ட் பாலே நல்லா கைட் பண்ணி போட்டான், ஜூரல் கேட்ச் மிஸ். சரி ஓகே, அடுத்த பால் ஆஃப்ல போட்டான், 6 போயிடுச்சு. ஆனா அந்த லென்த்தை மாத்தாம அதே பால் அடிச்சா 5வது பால் காலி. ஸோ வந்துட்டு அவன் எப்பப்பெல்லாம் வந்துட்டு ஆர்ஆருக்கு ஒரு பிரேக் த்ரூ வருதோ அப்பப்பெல்லாம் ஜொஃப்ரா ஆர்ச்சர் கொண்டு வந்தான். சரி ஓகே சூப்பர், ஜொஃப்ரா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா பயங்கரமா போட்டா, ஒரு விக்கெட் எடுத்தா முடிஞ்சிச்சு. ஆனா அங்க பின்னாடி நிக்கிறது யாரு, அபிஷேக் சர்மா வந்துட்டு இஷான் கிஷான், இவனுங்க 2 பேருமே சூறையாட்டம் ஆடுவானுங்க நின்னானுங்கன்னா. அப்படி இருக்கும்போது 2 லெஃப்ட் ஹேண்டர் நீ அதனால வந்துட்டு ஜடேஜா மட்டும் கொண்டு வரலன்னு சொன்னா சத்தியமா
உன்னை விட ஒரு பைத்தியக்காரன் வேற யாருமே இருக்க மாட்டான். ஏன்னா 6 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருச்சு. பவர் பிளேல போட்டு அந்த காட்டினானுங்க உன்னை. அப்ப நீ இருக்கும்போது ஜடேஜா கொண்டு வந்துருக்கல. ஜடேஜா கொண்டு வரல. சரி ஓகே, நல்ல கூகுளி போடுவான். ரவி பிஷ்னாய் கொண்டு வந்திருக்கலாமே. ஏதாவது ஒரு கேட்ச் டாப் இது ஆகுமே போயிட்டு. ரவி கிருஷ்ணா கூட எக்ஸ்பென்சிவ் வச்சுக்கலேன். ஜடேஜா லெஃப்ட் ஹேண்டர் வந்து அழகா டீல் பண்ணுவான் ப்ரோ. டோட்டல் வந்துட்டு எனக்கு டோட்டல் டிசப்பாயிண்ட் ப்ரோ. இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் அந்த மனுஷன் கேஎல் ராகுல் 150 அடிச்சதும் வேஸ்ட். இன்னைக்கு இந்த பையன் சூரியவன்ஷி அடிச்சது வேஸ்ட். ஒரு கேப்டன்சில நீங்க பண்ற தப்பான டிசிஷன்னால ஒருத்தவங்க என்னதான் எஃபர்ட் போட்டு அடிச்சாலுமே அதை டிஃபெண்ட் பண்ணலங்கும் போது அவனோட மைண்ட் செட் எப்படி ஆகும்? தயவு செஞ்சு வந்துட்டு நான் என்ன சொல்றேன், அவனே ஓப்பனா சொல்லுங்க, எனக்கு அவனுக்கு ஏதோ பர்சனல் விஷயம் என்னோட ஃபார்ம்ல இல்லைன்றான். நீ ஃபார்ம்ல இல்லைன்னு தெரியுதுல, அப்போ ஒன்னும் பேட்டிங் வந்து டிமோட் பண்ணிட்டு அடிக்கிறவன கூட்டிட்டு ஹெட் மேல முன்னாடி இறங்கு. இதுல இவன் இடையில வேற ஒரு ஓவர் போட்டு அது வேற எக்ஸ்பென்சிவா போச்சு. ரியான் பராக் வேற ஒரு ஓவர். எனக்கு அததான் ப்ரோ நான் சொல்லணும்னு இருந்தேன். யார் யார் தெரியுமா ஓவர் போட்டானுங்க? ரியான் பராக் ஒரு ஓவர் போடுறான், பெராரேக்கு ஒரு ஓவர் தரான், அந்த புர்ஜிஸ் கூட வந்துட்டு 44 ரன். புர்ஜிஸ் வந்துட்டு அது ஓரளவுக்கு டீசெண்டா தான் போடுவார், நான் இல்லைன்னு சொல்லல. நீ வந்துட்டு பெரேராக்கும் நீ ஒரு ஓவர் போட்டதுக்கு ரவி பிஷ்னாய்க்கும் ஜடேஜாக்கும் ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாமே. 2 ஓவர் போட்டிருக்கலாமே. இப்போ ஒன்னும் இல்ல ப்ரோ, ஜடேஜா வந்துட்டு 11 ரன் கொடுப்பாரு, ஓவருக்கு 11 ரன் 10 ரன் கொடுப்பாரு. ஆனா உனக்கு 2 விக்கெட் விழுந்துரும்ல, எப்படினாலுமே எடுத்துருவான். எப்படி பார்த்தாலும் இஷான் கிஷனோட விக்கெட் அங்க விழுந்துரும். கேட்ச் இன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. எல்லாரும் ஏதோ தேங்காய் பொறுக்கிற மாதிரி பொறுக்கிட்டு இருக்கிறானுங்க. கேட்ச புடிங்கடா. ஜடேஜாக்கு விட்டதுல எனக்கு மனசே அடிச்சிருச்சு ப்ரோ. பாயிண்ட்ல நின்னுட்டு தலைவனுக்கு கையில வர பால விடுறான். என்னடா ஏதா மந்திரம் கிந்திரம் போட்டானுங்களா இல்ல என்ன கதைனே ஒண்ணும் தெரியல. பெரிய பிளண்டர் 4 டீம் தந்துமே. கடவுளே, இது எல்லாமே இன்னையோட முடிஞ்சிடும் இந்த ஃபீல்டிங் இஷ்யூனா. இதோட வீக்கெண்ட் பிச்சாடா இது. ஃபுல்லா தார் ரோட்ல ஃபுட்பால் போய் பிடிக்க முடியாம அவன் விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போட்டு அப்புறம் போட்டுருந்தாரு. இன்னொரு மீம் ஒண்ணு போட்டுருந்தாரு. இது என்ன கிரிக்கெட், நாளைக்கு ரியல் கிரிக்கெட் நாளைக்கு மத்தியானம் நடக்கும் பாரு. 180 ரன்னு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. பின்ன என்ன ப்ரோ, சும்மா எல்லா மேட்சும் போட்டு 200 250 190 அடி 190 அடிச்சு நல்லா இருந்துச்சு கேம் பாக்க. அதுவும் அதே வைப்ல இங்க வந்தோடனே இவனுக்கு இதே பிளண்டர் பண்ண, அதே ஃபீல்டிங் மிஸ்டேக், அதே பவுலிங் உடப்பு, அதே ரன்னு பேக். என்னடா 4 அடிக்குது. இவனுங்களாச்சும் ஒரு மாதிரி லோ ஸ்கோர் போட்டு ஒரு மாதிரி டிஃபெண்ட் பண்ணுவானுங்க. ஏன்னா அந்த இவன் ஆர்சிபி டிசி கேம் சூப்பரா இருந்துச்சு. லோ ஸ்கோரி போட்டு ஃபீல்டிங்லாம் செட் பண்ணி நல்லா பண்ணானுங்க. இன்னும் இதோட ஒரு பாயிண்ட் ஒன்று பேசணும், இந்த பத்துபுரம் வந்து பேச முடியல. ஹர்திக் பாண்டியா ஓவரா கிடைச்சாரு. நான் அவனு கேக்குறேன், டீம்ல ருத்ராஜன் தான் ஃபார்ம்ல இல்ல. உனக்கு ருத்ராஜ் ஃபார்ம்ல டாப் ஆர்டர் பேட் ஃபார்ம்ல, உன் பவுலிங் எங்கிட்ட இருந்தாச்சும் ஒரு பக்கம் வேலை செஞ்சிடறானுங்க. டீமோட பவுலிங் ஒரு பக்கம் வேலை செய்யுது, பேட்டிங் ஒரு பக்கம் ஏதோ சஞ்சுன்னு ஒரு பக்கம் இழுத்து பிடிச்சு கொண்டு போறான். நீங்க எவன் இழுத்து பிடிச்சு கொண்டு போறான்? ஹர்திக் பாண்டியா அவன் மேல மிஸ்டேக், அவன் வந்து பவுலிங் போடுறது, அவன் ரொட்டேஷன் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வேற எவன் உருப்படியா இருக்கான் மும்பைல? ரோஹித்லாம் வாண்டடா இன்சூரின் உட்காந்துருக்கான் ப்ரோ. அவன் வந்தானா அவன் ஒரு உடப்போலப்போ அவன் பேர் கெட்டு போகணும், அங்க வாண்டடா உட்காந்துருக்கான். சூர்யா ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான், திலாக்கு ஸ்கேம் பண்றான், ஒரு செஞ்சுரி அடிச்சு அவனு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே ஸ்கேம் தான் பண்றாங்க அந்த டீம்ல. அவனுக்கு சப்போர்ட்டிவா யாரு இருக்கான்? இதோட ஒரு ஃபர்ஸ்ட் டீம் தான் கொண்டு போன ஜிடி. ஒரு சாம்பியன்ஷிப்பும் ஒரு இது ஃபைனல்ஸ்ல வேற போனானுங்க. கிளியர்லி அந்த கப்பை விட்டானுங்க. கரெக்ட் தான். அவன் பத்துமே வந்துட்டு அதுதான் சொல்றான். அவன் மட்டுமே இருந்தா போதும், சுத்தி இருக்கிறவனுங்க ஆடணும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ அவன் இன்னுமே நம்பிட்டு இருக்கான் ப்ரோ. ஒரு இருக்கானு ப்ரோ. இன்னொன்னு, ரோஹித் வந்தா கிழிச்சு விடுவாரு பண்ணிடுவாரு. கடைசியா ரோஹித் இருக்கப்ப 2020 கப் அடிச்சது. அப்ப பொலாடும் மலிங்காவும் டீம்ல இருந்தாரு. இவனுக்கு பெரிய மேஜர் பிளஸ் பொலாடும் மலிங்கா தான் டீம்ல. எப்பப்போ விக்கெட் வேணுமோ மலிங்கா அங்க பிரேக் பண்ணிடுவான். எப்பப்போ முடிக்கணுமோ அந்த மேட்ச பொலாடு கரெக்டா முடிச்சிருவான். சிஎஸ்கேக்கு பெரிய நைட் மேர் வந்து மும்பைல பொலாடுதான். ஏன்னா முக்கியமான எல்லா மேட்ச்லயும் பொலாடு மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க, வேற எவனுமே அங்க அடிச்சிருக்க மாட்டான். இதை இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவன் நல்லாதான் இத்தனை அன்னைக்கெல்லாம் நேத்தான அது சிஎஸ்கே மும்பை முந்தானேத்தோ ஆமா முந்தானேத்து சிஎஸ்கே ஆமா எலெக்ஷன் அன்னைக்குதான். அன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட பவுலிங் ரொட்டேஷன் நல்லா தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்பாகத்தோட அந்த ஒரு 2 ஓவர் தவிர மத்த எல்லாமே நல்லா தான் போச்சு. நான் என்ன சொல்றேன், பேட்டிங்ல நீ 208 வாங்கடையில உன்னால 208 அடிக்க முடியாதா? ஒண்ணு நீ ஸ்ட்ரகிள் ஆனா அப்ப நீ யோசிக்க உன் டீம் எந்த நிலைமையில இருக்கு. நீ சும்மா ஹர்திக் பாண்டியா போட்டு அடிச்சா என்ன ஆகுது? அந்த நம்ம சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா சிஎஸ்கே பவுலர்ஸ் டாமினேட் பண்ணிட்டானுங்க ப்ரோ. சொல்லல அவனுக்கு வந்து இதான் சாக்கு ஹர்திக் பாண்டியா போட்டு கடிக்கலாம் நீ வெயிட் பண்ணா இது இவனுங்கள்ட்ட போய் என்னத்த பேசுறதுன்னு தெரியல. வந்துட்டு பாப்போம். அவனு இப்ப இன்னும் நம்பிட்டு இருக்கானுங்க 7 ஜெயிச்சு உள்ள வருவானுங்கன்னு. 2 மேட்டர் தான் ப்ரோ.
ஒண்ணு கம்ப்ளீட்டா ஒண்ணு இது மேனேஜ்மெண்ட் என்னன்ற விஷயத்த அதை பார்க்கணும். ரெண்டே ஆப்ஷன் ஒண்ணு எடுக்கணும். ஹர்திக் பாண்டியா கையில எல்லா டிசிஷனுமே கொடுத்து அவன் என்ன பண்றான்றத பார்க்க விட்டுருணும். மேனேஜ்மெண்ட் ஒரு பிளாட் போடுவாங்க பாரு, அந்த பிளாட் இல்லாம ஹர்திக் பாண்டியா என்ன பண்றான்றத பார்க்க விட்டுருணும். இல்லையா செட் ஆகலையா, இன்னொரு 7 கேம் இருக்கா, 7 கேம் செட் ஆகலையா, நானே கேப்டன் செட்டு விளைவிக்கிறேன்ற மாதிரி போயிடணும். ரெண்டே பிளாட் தான். ஏன்னா இது அவனுக்குமே ஒரு மாதிரி நேம் கெட்டு போயிட்டு இருக்கு. வேற டீம் போய் நல்லா கேப்டன்சி பண்ணாலுமே சான்ஸ் நிறையவே இருக்கு. கரெக்டு தான். சரி ப்ரோ, லைக் அவ்வளோதான். இந்த இந்த 2 வீடியோவில் வந்துட்டு இன்னைக்கு கேட்ச் மோசம், லைக் வந்துட்டு ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச்சு, ஆனால் வந்துட்டு சலுப்பா எல்லாம் பாருங்க தூங்கிட்டு இருக்கான் ஒருத்தர், வீடியோவில் உட்காந்து தூங்குறோம் இங்கே தானே பார்க்குறேன். டேய் ஏதாவது பேசுடா, வந்ததுக்கு ஒரு 4 பாயிண்ட் பேசுடா, முடிச்சிக்கலாம்டா. டேய் சொல்லுறோம், இது எப்படி மேட்ச்? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா டேய் அது என்னமோ ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருந்துச்சுடா. இந்த சின்ன பசங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருப்பானுங்க, தம்பி பால் போட்டா நான் ஒரு 5-6 அடிச்சிட்டு போறேன் அந்த மாதிரி இருந்துச்சுடா. சத்தியமாலுமே அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, பட் ஆனா இஷான் கிஷன் எதுவும் ப்ரெஷர் இல்லாம ஆடினான். அவன் கேப்டன்சி இல்ல, அவனுக்கு அழகா கம்பெனிஸ்ட கொடுத்துட்டு அவன் கேப்டன்சி இருந்தாலுமே சூப்பரா இருந்தாலுமே ஆடினா. இருந்தாலும் ஒரு 2 மேட்ச் நோட் பண்ணினா அவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு, அவுட் ஆயிட்டு. இன்னைக்கு வந்து அது இல்லாம ஆடினான். கரெக்டான பாயிண்ட் தான். அதுதான் சொல்றேன், இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே ஹை ஸ்கோரிங் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு எனக்கு ஆப்வியஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு சூப்பரா போய் கொண்டு போனானுங்க. லைக் என்னதான் வந்துட்டு இன்ஜுரி ஆகி ப்ரோ எல்லாத்துக்குமே கேஎல் ராகுல் காலை பிடிச்சிட்டு உள்ள போயிட்டான். அக்சர் பட்டேல் இது ஆம்ஸ்ட்ரிங் ஏதோ வலிக்குது அப்படிங்கிறான் ரைட் ஆம். இவன் அது என்ன ரீசன்னா, எப்பயுமே இல்லாம இந்த வருஷம் சம்மர் அதிகம் ப்ரோ இந்தியாலே. இவனுக்கு அந்த அளவுக்கு எப்பனா கேம்ஸ் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. லைக் இது இந்த பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். லைக் நியூஸ் எது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. தோனி வந்துட்டு ஃபுல் ஃபிட் தான், ரெடி டு பிளே. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, டீம் வந்துட்டு செட் ஆயிருக்கு. சோ இப்போ நான் வந்துட்டு எந்த வீடியோல ப்ரோ சொன்னேன்? ஆமாமா சொன்னதுதான், நம்ம ஆல்ரெடி பேசினது தான் அது. லைக் இப்போ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீமை போய் நம்ம ஏன் வந்துட்டு கொலாப்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அடுத்த மேட்ச் ஆடல. எனக்கு வந்துட்டு கஷ்டமா இருக்கு. ஒரு மேட்ச் எனக்கு தெரியுதே ப்ரோ. என்னன்னா உள்ளுக்குள்ள நமக்கு ஒண்ணு தோணும், இந்த மாதிரி டீம் செட் ஆயிடுச்சு, சூப்பர் டீம், சிஎஸ்கே டீம் மாத்தாதீங்க. ஆனா எங்கேயோ நம்ம ஒரு சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்தோம். ஒரு மேட்ச் தலைவா இல்லைன்னா ஒண்ணு பண்ணுவோம், இந்த சீசன் ஆடாத நீ அடுத்த சீசன் வா. இல்ல இப்பவே ஒரு சான்ஸ் இருக்கு, அந்த துரந்தர் தூபே உட்கார வச்சு ஆடுறதுனால ஆடலாம். சரியான பாயிண்ட். தூபே உட்கார வச்சு தோனி ஆடுங்க, அவர் 4-5 பால் முடிஞ்சாலும் அடிப்பாரு. அது வரைக்கும் தலைவங்க ஆடட்டும். தலைவா ஏதாவது அப்படி அந்த முடிவு எடுத்துறாத, மனசெல்லாம் பதட்டமாயிரும் உனக்கு. நீ வந்துட்டு உன்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன். நீ வந்துட்டு ஐசிசில இருந்து ரிட்டையர் ஆக போகும்போது நீ பாட்டுக்கு போயிட்டு சொல்லாம கொள்ளாம அந்த ரன் அவுட்டுக்கு அப்புறம் நீ ரிட்டையர்னா அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, டெஸ்ட்ல இருந்தும் ரிட்டையர்னா அக்செப்ட் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டேன். ஐபிஎல் மட்டும் ப்ளீஸ் எங்களுக்காக கடைசி மேட்ச் விளையாண்டுட்டு நீ போயிடு, விளையாடாத மட்டும் ரிட்டையர் மனசு தாங்காது. உடன் ஸ்பூன்ற கதையா இருந்துச்சு. இந்த சீசன் ஏதோ கண்ணுக்கு ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது, போயிட்டு ஃபைனல் போய் கப் அடிச்சான்னு ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து இந்த தூபே உட்கார வச்சுட்டு ஆடுனா, இன்னொன்னு எப்படி 4 பேர் சிஎஸ்கேல ஓட்டை இருக்கு ப்ரோ, ஓட்டையெல்லாம் இல்லாம இல்ல. தூபே ஸ்பாட்ல வேற எவனா சாடிதான் ஆகணும் ப்ரோ. அதுதான் ப்ரோ சொல்றேன், உர்வில் பட்டேல் வந்தாகணும். சொல்லல எதுவுமே வந்துட்டு நீ ஒரு ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளவு பண்ணிட்டு நீ எதுவுமே ஒரு ஃபேர்வெல் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீ போயிட்ட, எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், மன்னிச்சிட்டேன். ஆனா ஐபிஎல் வந்துட்டு கடைசி மேட்ச் எங்களுக்காக ஆடிடு, ஏதாவது ஒரு மேட்ச் ஆடிட்டு போ, சொல்லாம கொள்ளாம ரிட்டையர் ஆகி தொலைஞ்சிடாத, மனசெல்லாம் பதறுது அப்படி போய் ரிட்டையர் ஆகுங்க. அதான் தலை ரிட்டையர் ஆகுங்க, தலை தயவு செஞ்சு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ரிட்டையர் ஆகுங்க, அப்படியே ரிட்டையர் ஆயிடாதீங்க. ஓகேவா? லைக் வேற உங்ககிட்ட ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா ப்ரோ? உங்க ஏதாவது இந்த மேட்ச்ல எல்லாம் பேசியாச்சு, வேற எந்த மேட்ச்ல எதுவும் இல்ல. சிஎஸ்கேல இருந்து ஒரு சில ஓட்டை என்னன்னா, ஒரு ட்ரை ஒண்ணு பண்ணி பார்க்கணும் ப்ரோ, சர்பாஸ ஃபினிஷர் ரோல வச்சு. இல்ல ப்ரோ அவன்கிட்ட ஹிட்டிங் என்ன ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி இல்லைன்னு ப்ரோ. இப்ப என்னன்னா பவுலர்ஸ் எல்லாமே யாருக்கு சூப்பரா நெல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ஃப்ராஸ் என்ன பண்றான், அத நிறைய இனோவேஷன் ஷாட்ஸ் எடுக்கிறான். சர்ஃப்ராஸ் வந்து பாக்கணும், நீங்க யார்கர்ஸா இருக்கட்டும், ஸ்லோவர் பைரா இருக்கட்டும், எல்லாமே இனோவேஷன் நிறைய ஷாட்ஸ் எடுக்கிறான். அந்த டைம்ல 1-2 இந்த கார்த்திக் சர்மாலாம் நீ பும்ரா ஓவர் ரொம்ப உழப்பிட்டான். நான் அந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், டாப் ஆர்டர் உருவில் பட்டு ஆட வச்சு ஒரு ட்ரை தான், என்னென்னவோ ட்ரை பண்ணி பாக்குறேன், சர்பாஸ் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் ஆகுது.
நீங்க சொல்றீங்க, பட் சப்ராஸ் கான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் ரோலுக்கு செட் ஆக மாட்டான். அவன் வந்துட்டு டாப் ஆர்டர் வந்துட்டு ஒன் டவுன் கரெக்ட். மாட்டான் தான். ஆனா என்ன தெரியுமா, நம்ம கிட்ட இப்ப என்ன தெரியுமா லாக்ல இருக்கும், சப்ராஸ் ஆடின உருவில் பட்டேல் ஆடினோம்னா சப்ராஸ் கான் ஆட முடியாது. இதுதான் பிரச்சனையா அவனுங்க மாட்டிட்டு இருக்கானுங்க. தூபே வேற இருக்கனா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்து மிஸ் ஆகும்னு சொல்லி தூபே டவுன் பண்ண மாட்டானுங்க. அதனாலயும் உருவில் பட்டேல் வர முடியல. இது ஒண்ணுதான் பிரச்சனை. இப்ப ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், கார்த்திக் சர்மா உட்கார வச்சுட்டு உருவில் பட்டேல் ஆடலாம். ஆனா இவன் பிளம்பிங் அதை பண்ண மாட்டான். அவன் பண்ண அதான் மாட்டான் அவன். பண்ண கார்த்திக் மாட்டான் சர்மாவை அவன். தான் அவன் ஆட வைப்பான் அவன். ப்ரோ நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு ப்ரோ, ப்ரோ இல்லாம இல்ல இல்ல ப்ரோ, ப்ரோ. கொஞ்சம் ஆனா கார்த்திக் சர்மா ப்ரூவ் பண்ண சூப்பர் வேண்டியது பேட்ஸ்மேன் ப்ரோ. இருக்கு ப்ரோ அவன்கிட்ட. அவன் கொஞ்சம் கார்த்திக் ப்ரூவ் சர்மா பண்ணணும். செம்ம பேட்ஸ்மேனு. அவனுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 2 மேட்ச் கிளிக் ஆயிடுச்சுன்னா பிரிச்சிருவான். மிடில் ஆர்டர்ல செட் இன்னொன்னு ஆனா அவன் பிரிச்சிருவான். ஆட்டிடியூடுமே அவன் அந்த வைப்பே பாருங்களே ப்ரோ, அவன் எந்நேரமும் டீமுக்குள்ள வைப்லயே தான் இருக்கான் அவன். ப்ரோ நெட்ல இருக்கட்டுமே. சிஎஸ்கேனாவே காமன் கம்போஸ்ட் தான் போய். அவனா ஒரு பிளேயரை காட்டு ப்ரோ. அவன் வந்துட்டு கத்திக்கிட்டு ஆ ஊ ஊ அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி பண்றதா ஒரு பிளேயரை காட்டு ப்ரோ. அப்பெல்லாம் இருக்கவே இதை விட மாட்டானுங்க. நேத்து ஒரு இஷ்யூ வந்து பேசிருந்தேன். ஆக்சுவலி நீ சாட்சியமா தான் பேசிருந்தேன். இந்த சாய் சுதர்சன் செஞ்சுரி சாய் போட்டான். சுதர்சனோட செஞ்சுரி. அதான். ஐயோ உட்கார்ந்துருக்கானுங்க, என்னவோ அமைதியா இருக்கானுங்க. எழுத்துக்கு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கானுங்க ப்ரோ. எலவாடா விழிஞ்சு ஒரு செஞ்சுரி அடிச்சான்டா முன்னாடி டேய். சஞ்சு செஞ்சுரி போட்டதுக்கு ஒரு அங்க மும்பையே வந்து கைய கொடுக்குறானுங்க, கொடுத்துட்டு போறான்னு எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு இருக்கானுங்க. ப்ரோ இவனுங்க அதுதான் ப்ரோ. இவனுங்க ஏதோ இலை விழுந்த மாதிரி தான் உட்காந்துருக்கானுங்க. அப்படியே ஒரு ஆஹ் நல்ல டாட் பால் போட்டா கை தட்டுங்கடா. கிரௌடு மேட்ச் பார்க்க போறீங்கல்ல, உங்க டீம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுங்க. ஆர்சிபி நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஒருத்த ஆப்போசிட் நல்ல கிரிக்கெட் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. ஏன்டா அப்படிங்கிறீங்க? இப்படியே உட்காந்துருக்கானு எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் அவ்வளவு நினைச்சு நீ அவ்வளவு ஷார்ட்ஸ் அடிச்சு கூட நீ இது ப்ரோ பண்ண உன் டீமா அடி வாங்குது, நீ உட்காந்துருக்க. அவன் ஒருத்த செஞ்சுரி போட்டிருக்கான்ல. T20 கிரிக்கெட்ல 100 அடிக்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இப்ப எப்படி பார்த்தாலுமே எவ்வளவு எவால்வ் ஆனாலுமே ஒருத்தர் 100 அடிக்கிறது கஷ்டம் தான். அப்படின்ற போது அதை நீ அப்ளாஸ் பண்ணணும்ல கடந்துட்டு. இவனுங்க கோலி 80 180 ஸ்ட்ரைக் ரேட்ல 80 அடிச்சாங்கன்னா ஆகுமானுங்க. மத்தவனுக்கு நல்லா விளாண்டாலும் அப்ரிசியேட் பண்ண இதை மாட்டாங்க. விட உடனே போட்டாருங்க படிக்கல பத்தியாடே, சின்னசாமியை தவிர எங்கடா அவன் அடிக்கிறான். ப்ரோ இல்ல சைலண்டா ரவி சாஸ்திரி இங்கிலீஷ் கமெண்டியில கலாச்சு விட்டான் ப்ரோ. சின்னசாமி இஸ் நாட் ஈவன் எனஃப் ஃபார் மை பாத்ரூம் சைஸ் அப்படின்ட்டான் ப்ரோ. என்னோட பாத்ரூம் சைஸ் கூட இந்த சின்னசாமி. நேத்து மனசாச்சு தொட்டு பேசணும் ப்ரோ. நேத்து அவனுங்க அடிச்ச அடி எல்லாமே இந்த பார்டர் பவுண்டரி லைன்ல தான் போய் விடுது. வேற கிரவுண்டா இருந்தா கேட்ச் தான், எனிவேஸ் ஹைட் ரன் கேட்சா ரன் இஸ் போகும். ரன். ஒன்னும் சொல்ல முடியாது நம்ம. அதுதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெயிச்சு அவனுக்கு டாப் ஆஃப் த டேபிள் இருக்கிறதுக்கு ஒன்னும் பேச முடியல. ஒரு மேட்ச் ஒரு தோத்துட்டோமா, எதுவுமே ஏதாச்சும் வாயை திறந்து பேச நச நச நசன்றானுங்க. சரி ஓகே. எது இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு டேவே வந்துட்டு ஒரு மாதிரி ஈவினிங் வந்துட்டு மதியம் அடாவடியா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அப்படியே சாயங்காலம் போக அப்படியே லைட்டா கண்ணு சொக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நல்ல மேட்ச் தான். ரெண்டுமே வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பர் த்ரில்லரான ஒரு சாட்டர்டேவா தான் இருந்துச்சு. நாளைக்கு பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. நாளைக்கு தான் விண்டேஜ் கிரிக்கெட் பாப்பீங்க. அதான் நாளைக்கு பொட்டி பொட்டி கைமாறத பத்தி பேசவே இல்லையா? ஆரஞ்சு கேப். டே ஆரஞ்சு கேப்லாம் வந்துட்டு அவன் இவனுங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்லணும். ஆரஞ்சு கேப் வந்துட்டு விராட் கோலி கைக்கு வந்துச்சுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்டோரி போட்டிருந்தான். இன்னும் 24 மணி நேரம் கூட முடியல, மதியமே வாங்கிட்டானுங்க. அது இங்க கேஎல் ராகுல் வாங்குறான், டேய் வெறும் 5 ரன் வித்தியாசம் தான். வாங்குறான். அடுத்த அபிஷேக் சர்மா 323, விராட் கோலி 328. அதுக்கு ஏன்டா இவ்வளவு கொண்டாடுறீங்க? எனக்கு புரியல. அடுத்த நாளே மேட்ச். இல்ல அதுதான் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள அதான் வேற யாரும் வாங்கிடுறாங்க. அந்த மனுஷனை இருக்க விடுங்கடா. ஒரு 4-5 நாள் அவர் வச்சிருக்கட்டும்டா, சந்தோஷமா இருக்கும். ஜாம்பிஸ் அப்படிதான் இருக்கும், வேற ஒண்ணும். ஐயோ. சரி ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு மேட்ச்ல பாப்போம். பாய் பாய்.